சென்னையில் உள்ள 21 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக இருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேசபுரம் சுரங்கப்பாதையில் மட்டும் ரயில்வே மேம்பால பணியால் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்கிட கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னையில் நேற்று நள்ளிரவு தொடங்கி தற்போது வரை பல இடங்களில் கனமழை நீடித்து வரக்கூடிய மாநகராட்சி கட்டுப்பாட்டிற்குரிய 21 சுரங்கப்பாதைகளில் ஒரு சுரங்கப்பாதை தவிர மீதமுள்ள 20 சுரங்கப்பாதைகளிலும் போக்குவரத்து சீராக உள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது சென்னை மாநகராட்சியில் 22 சுரங்கப்பாதைகள் இருக்கின்றன. ஒரு சுரங்கப்பாதையை தவிர மீதமுள்ள 21 சுரங்கப்பாதைகள் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மழையின் போதும் பெரம்பூர் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை, அதே போல டி நகர் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை, சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய 3 சுரங்கப்பாதைகள் தான் முதலடியாக தண்ணீர் தேங்கி போக்குவரத்து தடை செய்யப்படும். ஆனால் தற்பொழுது பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக மழைநீர் எந்த அளவிற்கு தேங்கியிருந்தாலும் அதை உடனடியாக வெளியேற்றுவதற்கு சுரங்கப்பாதையின் 2 நுழைவாயில்களின் முன்பாகவே 100 HP மோட்டார் பொருத்தப்பட்டு மழைநீரை முழுமையாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி சென்னையின் கனமழை காரணமாக 134 இடங்களில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் 8 இடங்களில் மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 126 இடங்களில் துரிதமாக மழைநீரை அகற்றக்கூடிய பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வே விமான பணி காரணமாக தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள சுரங்கப்பாதைகள் போக்குவரத்து சீராக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களை அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் 329 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டுள்ளதாக மாநகர தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து பெரும்பாலான பகுதிகள், அதாவது வேளச்சேரி, ஏஜிஎஸ் காலனி, டான்ஸ் நகர் உட்பட பல்வேறு தாழ்வான குடியிருப்புகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அங்கு பெரும்பாலான பொதுமக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்காக மாநகராட்சி சார்பில் 103 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இதில் 36 படகுகள் மாநகராட்சிக்கு சின்னகமாக வாங்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சியினுடைய அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். கனமழையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு தொடங்கி பல இடங்களிலும் பெய்து வருகிறது. தாழ்வான குடியிருப்புகளில் மட்டுமே மழைநீர் அதிகமாக தேங்கியிருக்கிறது. சாலைகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் அதை மும்முரமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் மோட்டார்கள் கொண்டு அகற்றக்கூடிய பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஆணையரிலிருந்து அடிப்படை நிர்வாகி வரை ஒட்டுமொத்தமாக 22 களப்பணியாளர்களை பொறுத்தவரை 18,500 தன்னார்வலர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மாநகராட்சியில் கடந்த மழையின் போது. இவர்கள் முழுமையாகவே ஒட்டுமொத்தமாக 40க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். எந்தெந்த இடங்களில் கடந்த கனமழையின் போது எந்தெந்த தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்ததோ அதை சரியாக கணக்கிடப்பட்டு அந்த இடங்களில் கூடுதலாக மோட்டார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு தொடங்கி மழை பெய்யக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதலே பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாநகர தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். கனமழையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் மின்சாரம் விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்த இடங்களில் டிரான்ஸ்பார்மர்களில் மின் விபத்து ஏற்பட்டுள்ளதோ அங்கு மட்டுமே மின் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள இடங்களில் முழுமையாகவே மழைநீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது. தாழ்வான குடியிருப்புகள் மட்டுமே தற்போதைய மாநகராட்சியுடைய அறிவிப்பின்படி மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் மீதமுள்ள இடங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் 100 HP மோட்டார்கள் பொருத்தப்பட்டு மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வராங்க. இந்த மையங்களை பொறுத்தவரை உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதிகள் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை 9 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியில 9 மரங்கள் விழுந்துள்ளதாகவும் இவற்றில் 5 மரங்கள் உடனடியாக அகற்றப்பட்டு மீதமுள்ள மரங்கள் அகற்றப்படி நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது கூடிய நிலவரப்படி 134 இடங்கள்ல மழைநீர் தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் 126 இடங்களில் துரிதமாக மழைநீரை அகற்றக்கூடிய பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மழைநீர் தேங்கும் இடங்களை மழைநீர் வெளியேற்றுவதற்கான வகையில ஒட்டுமொத்தமாக சென்னையின் பெருநகர் மற்றும் புறநகரை சேர்த்து 1686 மோட்டார்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் இதில் தற்போது வரை 986 மோட்டார்களை கொண்டு மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியில ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 7 மணி முதல் 9 மணி நிலவரப்படி சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் 12.66 மில்லிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்திருக்கிறது. மேலும் இன்று மாலைக்கு பிறகாக தான் இந்த கடையை திறக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழைநீர் எங்கே தேங்கியிருக்கிறதோ அங்கெல்லாம் மோட்டார்களை கொண்டு மழைநீரை துரிதமாக வெளியேற்றுவதற்கான பணிகளை ஈடுபட்டு வராங்க. இருந்தாலும் தாழ்வான இடங்களில் மழைநீர் தற்போது முதல் தேங்கி தொடங்கியிருக்கிறது. அவற்றையும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க மாநகராட்சியுடைய ஆணையர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து கனமழை பெய்தாலும் தாழ்வான பகுதிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை முழுமையாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.